நம்ம கிச்சன் நம்மக்கிட்ட இல்லைன்னா அவ்வளோதாங்க. கதம் கதம். நீங்களே பாருங்களேன். ஒரு 2 வீக்ஸ் நான் கிச்சன் பக்கம் போகல. அதனால் வந்த சோதனையை பாருங்களேன். எடுத்த பொருளாங்க. ஒரு மாதிரி எல்லாமே பப்பரப்பான்னு இருந்துச்சுங்க. ஆஃப்டர்நூனுக்கு குக் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆனால் இதை பார்த்துட்டு குக் பண்ணவே தோணலான்னு தான் சொல்லணும். என்னோட ஸ்டவ் எல்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு. தேய்ச்சி கழுவி எடுக்கிறதுக்குள்ளே எப்பா அப்படின்னு சொல்லி டயர்டே ஆயிடுச்சுங்க. வீடியோவில் பார்த்தாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு க்ளீனிங்கை முடிப்போன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னடா நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடலைன்னு யோசிப்பீங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டு குட்டி சாருக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ளஸ் எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால தான் போட முடியாமல் போச்சு. பட் இதுக்கு மேலே பார்த்துக்கலாம். ஆஃப்டர்நூனுக்கு மேலே நாங்கள் மூவி போகிறதா இருந்துச்சு. ஸோ லஞ்சை கையோட க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு செஞ்சும் வச்சுட்டேன். பிகாஸ் மூவி டைமிங் 12:15 தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரம் எங்கங்க சாப்பிட்றது. மார்னிங் சாப்பிட்டதும் லேட்டு வேறு. வந்து பார்த்துக்கலான்னு கிளம்பியாச்சு. நாங்கள் இன்றைக்கி போயிருந்த மூவி பார்த்திங்கன்னா கட்டா குஸ்தி 2 தான். ஆக்சுவலாக இந்த மூவி பார்ட் 2 இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எனக்கு ஐடியாவே இல்லைங்க. ஆனால் உண்மையை சொல்கிறேங்க, மூவி நல்லாவே டைம் பாஸ் ஆச்சு. போரே அடிக்கல. இந்த மூவியில் நடிச்சிருக்க அந்த ஜாரா பாப்பாவோட ஆக்டிங் உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஃபேமிலியோடு போய் மறக்காமல் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மினி வ்ளாகை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.